தேசிய முற்போக்கு திராவிட சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மின்சார உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இன்று சென்னையில் என்னுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய சகோதரி இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஆவடி பகுதியில் அவர் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இதே மின்சாரம் உயர்வை கண்டித்து கொரோனா காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அவரு அவர் ஆட்சியில் இல்லாத பொழுது இங்க பாருங்க, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின்சார உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. அதுவும் அவருடைய வீட்டு வாசல்லே நடத்தினார். அன்னைக்கு அவர் எலெக்ஷன் வரும்போது பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாக்குகள் பெறுவார். இன்று மக்கள் ஏமாந்து திமுக அரசுக்கு வாக்களித்த இந்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்து இந்த 3 ஆண்டுல 3 முறை மின்சார உயர்வு ஏற்றிருக்காரு. இப்ப மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மின்சார உயர்வை குறைப்ப வேண்டியன்னு. இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காரு, 3 முறை ஏற்றிட்டாரு. இன்னும் 2 வருஷம் இருக்காரு, கண்டிப்பா இன்னும் 2 வாட்டி ஏற்றுவார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களையும் தமிழக அரசை தமிழக மக்களையும் வந்து அவர் மதிக்கதே தெரியல. எனக்கு 2026 இதே மக்கள் திமுக அரசை கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. இதனுடைய விளைவு 2026 கண்டிப்பாக திமுக படுதோல்வி ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் மட்டும் கிடையாது, பருப்பு, இன்னைக்கு ரேஷன் பொருளை பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைக்கு எல்லா வீட்லயுமே வந்து பணக்காரா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பருப்பு சாப்பாடு தான் ஊட்டுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அது நியூட்ரிஷன், அது வந்து அந்த பருப்பே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு பருப்பு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கொலை அடி எடுத்தாக்கா ஒரு நாள் தமிழ்நாடு இந்தியாவில் சிறந்த மாநிலமாக இருந்து தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே அதிகமாக கொலை நடக்கின்ற நாடு எதுன்னா தமிழ்நாடு. அதே போல இன்னைக்கு கஞ்சா, கள்ளசாராயம், கற்பழிப்பு, கொள்ளை சொல்லினே போனாக்கா இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம். ஆகையால் இதெல்லாம் வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியல. எனக்கு இந்த நேரத்தில் அவரை நான் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உடனடியாக இந்த விலைவாசி எல்லாம் கண்டிப்பாக குறைக்கணும். அவர் அதே போல இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த கள்ளசாராயம், கஞ்சா, குட்கா இதை உடனடியாக ஒழிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக அவரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கட்சி எப்ப எங்க இன்னைக்கு வந்து தேமுதிக தமிழ்நாடு எல்லா ஃபுல்லா நடத்திருக்கோம். ஒரு 3 நாள் முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து பகுதியிலும் அவங்களும் வந்து விலைவாசியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. எதிர்கட்சிகள் நாங்கள் அனைவரும் நாங்கள் சேர்ந்து குரல் கொடுத்துதான் இருக்கோம். அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா வருங்க. இன்னைக்கு வந்து விலைவாசி வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்ப நாங்க பேசுறோம்னாக்கா இன்னைக்கு காலம் வரும்போது எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க சொல்றாங்க, நாங்க ஃப்ரிட்ஜே போறதில்ல, பால் கெட்டு போச்சு அப்படின்னு. ஏமாண்ணா கரண்ட் ஃப்ரிட்ஜ் போட்டா கரண்ட் பில் அதிகமா வருது அப்படின்னு. இன்னைக்கு பால் கெட்டு போச்சு இன்னைக்கு அப்படி சொல்றாங்க. சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு தமிழக மக்களுடைய இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக இது வந்து 2026 ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்.
திமுக ஆட்சியில உளவுத்துறை வந்து முற்றிலுமா தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் எழுந்திருக்கு. அதை எடுத்து அதாவது எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தாக்கா ஒண்ணு வந்து வறட்சி வரும், இல்ல வெள்ளம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வந்து கொலை அதிகமா நடக்குது, கள்ள சாராயம் அதிகமா இருக்கு. இது ஒரு மாற்றம், திமுக ஒரு மாற்றம். இது என்ன மாற்றம்னா இதுதான் மாற்றம் திமுக பொறுத்த வரைக்கும். மத்திய பட்ஜெட் எப்படி இருக்கு? நான் சொல்லிட்டேன், மத்திய பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்க கண்டுவே இல்லை. அவங்க தமிழ்நாடு அவங்க வந்து இதுவும் வந்து அந்த ஓட்டு அரசியல் தான் அவங்களும் பண்றாங்க. பிஜேபியும் சரி, என்டிஏ அரசாங்கம் சரி, இந்தியா அரசாங்கம் சரி, ரெண்டு கூட்டணி இருக்கின்ற ஆளுகின்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக காங்கிரஸ் நினைச்சா இன்னைக்கு காவேரி நீர் அவங்க வாங்கி தர முடியும். மத்தியில் இருக்கின்ற என்டிஏ அரசு, இன்னைக்கு பிஜேபி அரசு, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலம் ஒரே பார்த்துருக்கணும். அவங்க இன்னைக்கு ஆந்திராவையும் பீகாரை மட்டும் அவங்க வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தெரியல. எனக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அன்புமணி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரே கட்சியில இருவேறு கருத்துக்கள் நிலவரத்தை பாக்குறீங்க. இது அவங்க கட்சியில நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கணும். தமிழக மக்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடல, அப்புறம் எப்படி நம்ம கேட்க முடியும் அப்படின்னு தான் அவர் அன்புமணி பதிவு பண்ணியிருக்காரு. 40க்கு 40 திமுக ஓட்டு போட்டனால திமுக தான் பெற்று தரணும், போட்டிருந்தா பாமக பேசும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து என்னோட அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு அவர் எம்பியா இருக்காரு. அவர் போய் வந்து அவருடைய குரல் கண்டிப்பாக அந்த ராஜ்யசபையில் அவர் வந்து எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களோ போடலையோ, நம்முடைய கடமை, ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை, நம்ம வந்து தமிழக மக்களுக்கு எது நல்லது நடக்குதோ பாராட்டணும், தவறு நடந்தால் கண்டிப்பாக தட்டி கேட்கணும். இதுதான் எங்களுடைய கொள்கை. நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.